டி ராஜேந்தர் அவருக்கு என்ன பிரச்சனை போய் நில்லுன்னு ஒரு தம்பியா வந்த விஜய், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என் தம்பி இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் எனக்கும் என்ன இதுங்கிறத நான் சொல்றேன். சிலம்பரசன் தலை அஜித்தோட ரசிகன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நான் விஜயோட உண்மையான రసికన్. మీకోసం నేను ప్రార్థన చేస్తూనే ఉంటాము. எனக்குன்னு ஒரு தனி மரியாதை உண்டு. புலி உருமுது புலி உருமுது புலி உருமுது புலி உருமுதுன்னு அது எந்த புலி என்று நீங்க மனதில் வைத்துக் கொண்டாலும் அதை பத்தி நான் வருத்தப்படல. ஒரே இனம், இதை விட என்னால் ஓப்பனா சொல்ல முடியாது. கடந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி இந்த வாலு திரைப்படம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக தமிழகம் எங்கும் சிம்பு சினியார்ட்ஸ் மூலமாக வெளியிட நான் முயற்சி மேற்கொண்ட போது அப்பொழுது எதிர்பாராத விதமாக நீதிமன்றத்திலே தொடரப்பட்ட வழக்கிலே இந்த படத்துக்கு நிறைய வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க. அதில் குறிப்பாக கிட்டத்தட்ட 14-15 வழக்கு. அதில் குறிப்பாக இந்த படத்தில் இருக்க நிக்காட் சக்கரவர்த்தி உடைய படமான இந்த வாலில் மேஜிக் ரேஸும் சம்பந்தப்பட்டிருக்க அந்த படத்தை சிம்பு சினியார்ட்ஸ் மூலமாக தமிழகம் எங்கும் நான் வெளியிட முற்பட்ட போது சிம்பு சினியார்ட்ஸ் தமிழகம் முழுவதும் வெளியிடுவதற்கான உரிமை இல்லை, உரிமை எங்களிடத்தில் தான் இருக்கிறது என்று மேஜிக் ரேஸ் தொடர்ந்த வழக்கிலே நீதிமன்றத்திலே இடைக்கால தடை கடைசியில் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே, இன்னும் சொல்ல போனால் இந்திய வரலாற்றிலேயே ஒரு படத்தின் ரிலீஸுக்காக ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ஜூலை 17ஆம் தேதி இந்த படம் வெளியிடப்படும் என்பதற்காக நான் விளம்பரம் கொடுத்து கொண்டிருந்த போது வராத வழக்கு. கடைசியில் படம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஜூலை மாதம் அந்த 17ஆம் தேதி ரம்ஜானை கொண்டாட இன்ஷா அல்லாஹ் 17 முதல் நான் விளம்பரம் கொடுத்துருந்த விளம்பரம் வந்துகிட்டே இருக்கு. கடைசி 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு நடந்தப்ப இந்த படத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. ஒரு வித்தியாசமான சினிமா உலகத்தில் ஒரு படத்துக்கு ரிலீஸ்லாம் ஆயத்தமான பிறகு கடைசி அதாவது 17ஆம் தேதி ரிலீஸு, 14ஆம் தேதி இந்த படத்துக்கு தடை உத்தரவு போட வந்துருச்சு. ஆனால் நான் அன்றைக்கே சொன்னேன், நீதிமன்றத்தின் தீர்ப்பை நான் மதிக்கக்கூடியவன், நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று அன்றைக்கு நான் பத்திரிகையாளர்களையும் ஊடகத்துறையை சார்ந்தவர்களையும் சந்தித்து உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அந்த படத்துக்கு கோர்ட்டுடைய ஆர்டர் என்ன வந்ததோ அதுக்கு நான் தலைவணங்கி ஸ்டே ஆர்டர் கிடைச்சிது. யாராக இருந்தாலும் தலைவணங்கி தான் ஆகணும். அந்த நேரத்தில் அந்த படம் ரிலீஸ் பண்ண முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் அந்த வழக்கில் மேஜிக் ரேஸுக்கும் நிக்காட்ஸுக்கும் நடந்த அந்த வழக்கை ரெண்டு தரப்பும் பேசி சுமூகமாக தீர்த்து கொண்டதின் பேரில் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க. ஆன உடனே வழக்கை வாபஸ் வாங்கி இன்றைக்கு அந்த வழக்கு சுமூகமாக முடிந்து விட்டது. மேஜிக் ரேஸ் அதை சுமூகமாக முடித்து கொண்டதற்கு பின்னால் அதற்கு முன்னாடியே மீதி யாராரு போட்ட அத்தனை வழக்கும் பல வழக்கு எல்லாத்திலையுமே வெற்றி பெற்று அத்தனை வழக்குகளையும் உடைச்சி இன்றைக்கு பல உங்களுடைய ஆதரவும் கூட, உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாத்தையும் மேல இப்போ இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அந்த படத்தை வெளியிடுவதற்கு இன்றைக்கு நாளை முதல் ரிசர்வ் செய்யப்படும் என்று விளம்பரம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கட்டத்திலே அன்றைக்கு தடை உத்தரவு பெறுவதற்கு முன்பு நான் பத்திரிகையாளர்களை சந்தித்ததற்கு பிறகு மீண்டும் உங்களை சந்தித்து அந்த இடைப்பட்ட நேரத்திலே அன்னைக்கு அந்த செய்தியை போட்டு எனக்கும் என் மகன் சிலம்பரசனுக்காகவும் இந்த வாலு திரைப்படத்திற்காகவும் செய்தி வெளியிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு மீண்டும் இந்த படம் இந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால இந்த ஆகஸ்ட் 14 வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியில் நான் இறங்கியிருக்கேன் என்பதை உங்கள்கிட்ட இன்னைக்கு தெரிவிச்சுக்கிறேன். அது இப்போ முதல்ல ஒரு கருத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன். இதை நீங்கள் கேட்டதுக்கு நன்றி. சில பேர் அதை விஜய் சார், இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் எனக்கும் என்ன இதுங்கிறத நான் சொல்லிடுறேன். சிலம்பரசன் பொறுத்தவரையில் அவர் அஜித்தோடைய அஜித்தோட ரசிகன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை மட்டுமே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒன்று நீங்கள் இன்னொன்றையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு குறிப்பிடுறேன். வேலாயுதம் திரைப்படத்தில் ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில் டிடிஆர் வருவார். நான் திரையரங்கத்தில் பார்க்குறேன். டிடிஆர்கிட்ட போய் கேட்பார். டிடிஆர் என்ன நான் தான்ப்பா டிடிஆர்னு. அதுக்கு விஜய் சார் சொல்லுவார், எனக்கு டிடிஆர்லாம் தெரியாது,
எனக்கு டிஆர் தான் தெரியும், நான் டிஆரோட ரசிகன்னு சொல்லுவார். நான் டிஆரோட ரசிகன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அதுவும் திரைப்படத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்த பிறகு சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் படைத்த ஒரு நடிகராக நான் வந்து என்ன ஒரு என்னோட ரசிகன் சொன்னதுக்கு உடனே எனக்கு எந்த விதமான தலைக்கணும், நான் ரொம்ப சாதாரணமான ஆள். அப்படி சொல்லக்கூடிய அந்த விஜய் அவர்களை பற்றி எனக்குன்னு ஒரு தனி மரியாதை உண்டு. அந்த மரியாதைக்கு ஒரு மெயின் காரணம், நான் வேட்டக்காரம்னா புலி உருமுது புலி உருமுது அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த புலி உருமுதுன்னு படத்தில் பாட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல தமிழ் மனம் படைத்த ஒரு பையன்றதுனால எனக்கு விஜயை பிடிக்கும். என்னுடைய திரைப்படங்களில் வர மாதிரியே திருப்பாச்சி படத்தில் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் சென்டிமெண்ட் வைப்பார். அப்போ சொல்லிட்டு, இது பேரரசு என்னுடைய நண்பர், உங்களை மாதிரியே விஜய் சாரும் சிஸ்டர் சென்டிமெண்ட்டை விரும்புவார், அவர் கிட்டத்தட்ட உங்களோட ஃபேன்னு சொல்லும்போது, இப்படி பல பேருடைய கருத்தில் விஜயை பற்றி எனக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்த காரணத்தால் இந்த செய்தியெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணீங்க. ஜூலை மாதம், இப்போ இந்த பட வெளியீடெல்லாம் ஜூலையில் நடக்குது. ஜூன் மாதம் முதல் வாரத்திலேயே நானும் என் மனைவி உஷா ராஜேந்திரும், விஜயுடைய தாயார் ஷோபா அவர்களும், இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களும் நாங்கள் 10 நாள் மலேசியாவில் இருந்தோம். ஆஸ்ட்ரோ வானவில் வெள்ளித்திரை விண்வீன் அந்த 3 டிவியில் அந்த ஒரு ஆஸ்ட்ரோ வானவிலோட அந்த தொலைக்காட்சியில் இன்டர்நேஷனல் சூப்பர் ஸ்டார்னு ஒரு நிகழ்ச்சி வருது. அதுக்கு நான் ஒரு ஜட்ஜி. நான் கடந்த முறையும் அதுக்கு ஜட்ஜாக இருந்தேன். இந்த முறை கடந்த முறை சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சி, இந்த தடவை இன்டர்நேஷனல் சூப்பர் ஸ்டார் ஜட்ஜி. நான் ஒரு ஜட்ஜி, விஜயோட அம்மா இருக்காங்களே ஷோபா அம்மாவும் ஒரு ஜட்ஜி, இன்னொரு ஜட்ஜாக சத்யா வந்திருந்தாரு. நாங்கள் 10 நாள் அந்த ஷோவுக்கு போன நேரத்தில் அங்கே தங்கியிருந்தப்ப எங்களுடைய குடும்பத்துக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் இடையில் ஒரு நட்பு வளர்ந்தது. அந்த 10 நாள் அங்கே நாங்கள் தங்கியிருந்தோம். ஒரே ஹோட்டலில் தங்கியிருந்தனால காலையில் ஒன்றா சாப்பிட போகிறதுலேருந்து ஆரம்பித்து மத்தியானம் போகிறோன்னா ஷோவுக்கு போகிறதுலேருந்து எல்லாமே. அது மட்டும் இல்லை, அங்கே 10 மலை எம்பெருமான் முருகனோட கோயிலுக்கு போகிற வரைக்கும் எஸ்எஸ்ஆரையும் ஷோபாமையும் 10 மலை முருகன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போன வரைக்கும் அவங்களோட சேர்ந்து நான் ட்ராவல் பண்ண காரணத்தால் அந்த ஆஸ்ட்ரோ நிகழ்ச்சியில், அந்த வானவில் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நான் ஜட்ஜாக இருந்த பிறகு இளைய தளபதி விஜயை பற்றி அவ்வளவு மனம் திறந்து என்னுடைய கருத்துக்களை நாங்கள் பதிவு பண்ணேன். அது மலேசியாவில் ஒரு பெரிய பாதிப்பை, ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், எஸ்எஸ்சி மனம் வந்து அவங்க அம்மாவும் தனக்கு ஒரு நடிகன் இருக்கும், தன்னுடைய வீட்டில் ஒரு நடிகன் ஒரு கலைஞன் இருக்கும்போது இன்னொரு நடிகரை இன்னொரு கலைஞரை இப்படி மனம் வந்து பாராட்டிய ஒரு அப்பாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது, நான் வெள்ளை உள்ளம் படைத்தவனாக இருந்தனால ஒன்றுன்னு சொன்னேன். ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும்னு சொல்லுவாங்க. நான் இருக்கிறத சொன்னேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இது பதிவு பண்ணியிருந்தேன். இதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததுன்னு நான் சொன்னப்ப, இந்த படத்துக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு சதி வலையை பின்னப்படுகிறது என்று சொன்னப்பட்டதற்கு பின்னால் நான் பேட்டி கொடுத்தேன் ஊடகத்தில். ரொம்ப நல்லா நீங்கள் அதை போட்டிருந்தீங்க, எல்லாருக்குமே உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றி. அதை போட்டதற்கு பிறகு பல பேர் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக அதுவும் 17ஆம் தேதி வரலன்னு சொன்னேன். அதுவும் இன்ஷா அல்லான்னு சொல்லிட்டு அத்தனை பேர், பிரைஸ் அலாடுன்னு சொல்லிட்டு அத்தனை கிறிஸ்டியன் தோழர்கள், உங்களுக்காக ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிறோம், உங்களுக்காக ராகவேந்திரா கிட்ட ப்ரே பண்ணுறோம் அப்படின்னு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, மொழிக்கெல்லாம் அப்பாற்பட்டு ఆంధ్రాలో కూడా నేను ఇష్టపడినా మీకోసం నేను మీరు అన్నా నాకు ప్రార్థన చేస్తూనే ఉంటాము அப்படின்னு அத்தனை பேரும் இந்த படத்துக்காக இதெல்லாம் பண்ணும்போது எல்லாத்துக்கும் காரணம் இறைவன். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஒரு பொதுஜனமாக இருக்கிறவங்களாம் இப்படி பண்ணும்போது அந்த பிரச்சனையில் நான் தமிழ்நாடு முழுவதும் எத்தனையோ திரைப்படம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அன்னைக்கு இருந்து சினிமா காலகட்டம் வேறு. அன்றைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன், இன்றைக்கி சினிமா ரொம்ப சிக்கல் நிறைந்த சூழ்நிலை இருக்குது. பல பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாராக நடித்த படங்களுக்கு, பெரிய பெரிய நட்சத்திரங்கள் நடித்த படத்துக்கே பெரிய பிரச்சனைலாம் வருது. இன்றைக்கி சினிமா தேட்டர்கள்ட்ட கொண்டு போய் படத்தை சேர்க்கறதுக்கு முன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டரும் கிடையாது, திரையரங்குகள்கிட்ட எம்ஜியும் வாங்க முடியல, எதுவும் பண்ண முடியல, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் சினிமா சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறத நான் பல கட்டத்தில் விளக்கிட்டேன். இப்பவும் சொல்கிறேன், ஆஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டரா, இன்றைக்கு சினிமா பழைய சினிமா இல்லை. நான் டிஸ்ட்ரிபியூட்டராக 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒஸ்தி வெளியிடும் போது இருந்த சினிமா கூட இன்னைக்கு இல்லை. இவ்வளவு கஷ்டமான இந்த சூழ்நிலையில் ஒரு மனிதன், நான் சம்பாதிச்சு பல கோடி சொத்து வைத்திருந்தாலும் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணா அத்தனை கோடி புரட்டி
தேட்டருக்காரங்க முன்ன மாதிரி எம்ஜிலாம் தரதில்ல, பணத்தை கொண்டாந்து கொடுக்கறதுக்கு சூழ்நிலை இல்லை இன்னைக்கு சினிமால. அப்ப எல்லா மூலதனத்தையும் புரட்டி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா நான் ரிலீஸ் பண்ணுனா போராடி கொண்டிருந்த போது இவன் போராடுகிறானே, அதுவும் இந்த படத்தை வெளியிடாமல் இருக்கிறதுக்கு இத்தனை பேர் சம்பந்தம் இல்லாத வழக்கு. ஒரு இது நம்மாலே என்ற படத்துக்கு ஒருத்தட்ட வந்து நான் செங்கல்பட்டு ஏரியா மேல ஒரு 2.5 கோடி வாங்கியிருந்தா அவங்க வந்து இந்த படத்தை வாழு படத்தை சிம்பு சினியார்ட்ஸ் வாழு இது நம்மாடு படத்துக்கு வாங்கின பணத்தை செலவு போய் இல்லாம வாழு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றாங்க, இந்த படத்துக்கு தடை என்று ஒரு வழக்கு. சிலம்புக்கு நான் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன், அந்த அட்வான்ஸ் வந்து அவர் படத்தோட தேதி இது பண்ணல, வாழு படத்துக்கு தடை வேணும் ஒரு வழக்கு. நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க, அந்த வழக்கோட லிஸ்ட் வேணா கொடுக்குறேன். அத்தனை சம்பந்தம் இல்லாத வழக்குகள் போட்டு அந்த படத்தை முடக்க நினைத்தது யார்? அத்தனை வழக்கு இன்னைக்கு தோற்று போயிருக்கு. இந்த மேஜிக் ரைஸ் வழக்கு வந்து அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு சிம்பு சினியார்ட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுது. மற்ற வழக்குகள் அத்தனையும் கிட்டத்தட்ட 90% வழக்குகள் தோல்வி பெற்றுடுச்சு. இதுக்கு காரணம் நான் வந்து தலைக்கணத்தோட சொல்ல, எல்லாம் அல்ல இறைவன் எங்களுக்காக எல்லாரும் பண்ண பிரார்த்தனை, அது மட்டும்தான் எங்களுக்கு வெற்றி கொடுத்தது. நீங்க எல்லாரும் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட். அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையில இவ்வளவு ஒரு மனிதன் போராடி கொண்டிருக்கிறான் என்று சொன்னபோது எனக்கு ஒரு ஆறுதலா ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு தார்மீக சப்போர்ட் போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய படத்தின் தயாரிப்பாளர் தன்னுடைய பிஆர்ஓவை அனுப்பிச்சு வச்சது இளைய தளபதி விஜய். இது மட்டும்தான் உண்மை. இவ்வளவு பேர் இருக்கும்போது இவ்வளவு பேர் ஒரே ஒரு சிலம்பரசன் என்ற ஒரு நடிகனை கார்னர் பண்ணி டி ராஜேந்தர் வெளியிடக்கூடிய இந்த வாழு திரைப்படம் வரவிடாம தடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு சக்திகள்? இவ்வளவு பேர் ஏன் யாரோ பின்னணியில் இருந்து இயக்கி இவ்வளவு ப்ராப்ளம் இதுக்கு கொடுக்குறாங்களே என்ன அப்படின்னு நான் இறைவா நீ உன்னை தவிர எனக்கு யார் இருக்கா அப்படி என்று நான் நினைத்து கொண்டிருந்த போது அந்த மலேசியால 10 மலை முருகன் கோயில்ல அந்த முருகன்ட்ட வேணும் அந்த முருக பக்தனா நினைச்சப்போ அந்த முருகனுடைய அருளால் மட்டும்தான், இறைவனோட அருளால் மட்டும்தான் விஜய் அந்த தார்மீக ஆதரவை அந்த மாரல் சப்போர்ட்டை தரன்னு வந்தாரு. அவர் வந்ததோடு மட்டுமல்லாமல் அவரை வச்சு படம் எடுக்கக்கூடிய புலிப்பட தயாரிப்பாளர் செல்லகுமார், பிடி செல்லகுமார், அதே மாதிரி விஜயோட படங்களை தொடர்ந்து கோயம்புத்தூர்ல வாங்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் காஸ்மோ சிவகுமார், அங்க பாருங்க சிவகுமார், அவரும் சிவனுடைய குமார் யார் முருகன், அந்த சிவகுமார் இவங்கெல்லாம் வந்து கூட நின்று என்ன தனியா நின்று டி ராஜேந்தர் போராடிட்டு இருந்தப்ப அந்த கரங்களும் சேர்ந்து இன்னைக்கு நேத்தி வரைக்கும் பிடி செல்லகுமார், நேத்தி ராத்திரி வரைக்கும் பிடி செல்லகுமார் புலிப்பட தயாரிப்பாளர் செல்லகுமார் தன்னுடைய படம் புலிப்படத்தின் ஆடியோ வெளியீட்டுக்கு முதல் நாள் கூட எங்களோட வாழு படத்தை ரிலீஸுக்காக எந்த அளவுக்கு நிக்க முடியுமோ நின்று பிடி செல்லகுமார்லேருந்து ஆரம்பிச்சு காஸ்மோ சிவகுமார் அத்தனை பேர் நின்று போராடி எல்லாத்துக்கும் மேல இன்னொன்று அத்தனை தமிழ் திரைப்பட எங்களுடைய சென்னை செங்கல்பட்டு திரைப்பட விநியோக சங்கத்தோட தலைவர் ஃபெடரேஷன்லையும் இருக்கக்கூடிய நம்முடைய அருள்பதி சார், அது மட்டுமல்ல இவங்க அத்தனை பேரும் தார்மீக சப்போர்ட் இவ்வளவு தூரம் நின்று இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணி உடனே கேட்கலாம். சில பேர் உடனே என்ன பண்றாங்க, இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க. தமிழ்நாடு முழுவதும் இந்த படத்துக்காக நிக்காத் சக்கரவர்த்தி வாங்கிய கடனுக்கு வட்டிக்கு மேல வட்டி போட்டு அத்தனை கோடி, அது உடனே நீங்க கேட்கலாம் சிம்பு படம் கிடையாது, அவருடைய பையனை வச்சு கூட 3 படம் எடுத்திருக்கிறார். நிக்காத் சக்கரவர்த்தி அவரோட பையனை வச்சு 3 படம் எடுத்திருக்கிறார். அதெல்லாம் பட்ட கஷ்டம், அவருடைய நேரம், அதோடைய கடனெல்லாம் சேர்ந்து அவ்வளவும் வட்டிக்கு மேல வட்டி குட்டி போட்டு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இதை தீர்க்கிறதுக்காக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விநியோக சங்கத்தின் தலைவர்கிட்டெல்லாம் பேசி, ஏன் எங்களுடைய விநியோக சங்கத்தின் ஃபெடரேஷன் தலைவராக இருக்கக்கூடிய நம்ம திருச்சி அசோசியேஷன் ஃபெடரேஷன் தலைவர்களுடைய ராமசுப்பு பாலாஜி ஐயாலேருந்து அவ்வளவு பேரோடையும் அவங்களுடைய மாரல் சப்போர்ட்ல எல்லா கடனையும் எவ்வளவுக்கு அளவு குறைச்சி யாராருக்கு என்னென்ன செட்டில் பண்ணணும்னு எழுதி வாங்கி அதோட செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரோடைய சப்போர்ட்லையும். ஆனால் இதில் இளைய தளபதி விஜய் அவர்களும் அவருடைய புலிப்படத்தின் தயாரிப்பாளர் நம்முடைய செல்லகுமார் அவர்களும் காஸ்மோ சிவகுமார் அவர்களும் அவங்க இதுல இந்த அளவுக்கு நின்று என்னோட இன்னொன்னு இப்ப ஒண்ணும் இல்ல, இவர் எத்தனையோ கோடிக்கு சொத்து வச்சிருக்கேன், படம் ரிலீஸ் பண்ண ஒரு பிசினஸ்னா கடன் பட்டு தான் ரிலீஸ் பண்ணணும் ஒரு சில அமௌண்ட். இப்ப நான்
டி ராஜேந்தர் ஒரு இடத்துல வந்து இந்த படத்துக்காக இல்லை இது நம்மாலும் ஒரு படம் எடுத்துக்கிறேன் கூட நின்று செல்லகுமார் கடன்பட்டு அவர் மூலம் நான் கடன்பட்டு நிற்கிறேன் என்பது மட்டுமல்ல, காஸ்மோ சிவகுமார் மூலம் நான் கடன்பட்டு நிற்கிறேன் என்பது மட்டுமல்ல, நான் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் நம்முடைய பிடி செல்வகுமார் அவர்களுக்கும் காஸ்மோ சிவகுமார் அவர்களுக்கும் மற்றும் இன்னும் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறதுக்காக என்னோட டிஆர் இப்படி இங்கே வாங்கி தரோம், நீங்கள் இங்கே நில்லுங்க, இந்த ஏரியா இப்படி பண்ணலாம் அப்படின்னு நிற்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் வராது வராது வராதுன்னு சொல்லி சில தேட்டர் கிடைக்க விடாம செய்யக்கூடிய சில முயற்சிகளையும் மீறி இந்த படம் எப்படி இருந்தாலும் டி ராஜேந்தர் வெளியிட்டுருவாரு அப்படின்னு வாளு தான் போடுவோன்னு தமிழ்நாடு முழுவதும் காத்திருந்து என் படத்தை, இந்த வாளு படத்தை, என் மகன் படத்தையும் நான் வெளியிடக்கூடிய சிலம்பரசன் நடித்த இந்த படத்தை டி ராஜேந்தர் சிம்பு சீனியர்ஸ் மூலம் வெளியிடக்கூடிய இந்த படத்தை வெளியிடத்துக்காக எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை திரையரங்கு உரிமையாளர்களுக்கும், இங்கே தேவராஜ் சார் கேட்டார் எத்தனை, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் இன்னைய தேதிக்கு, இன்னைக்கு அது வரும்னு சொன்ன பிறகு அது இன்னும் ஆல் ஓவர் த வேர்ல்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான திரையரங்குகளில் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த சூழ்நிலை உருவாயிருக்குன்னா எல்லாம் உள்ள இறைவனுக்கு மட்டுமே நான் நன்றி. அந்த இறைவனோட அருளால் இதற்கு எனக்கு தார்மீக சப்போர்ட்டாக வந்த இது நன்மை யாரெல்லாம் எனக்கு மாரல் சப்போர்ட்டு, இவர்களெல்லாம் பக்கபலமாக உடன் நின்று போராடுவதற்கு இவர்கள் வந்தவர்களை சொன்ன நான் இந்த படத்தை இன்னைக்கு எல்லாத்தையும் மேலே கடைசி நேரத்தில் நேத்தி கூட அந்த படத்தின் தயாரிப்பாளருடைய இயலாமையின் காரணமாக, அவர் வாங்கிய பழைய கடனின் காரணமாக என்ன அவளை நேத்தி மறுபடியும் பிரச்சனை, இந்த படம் 14ஆம் தேதி வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டப்ப மேலையும் அத்தனை கோடிக்கு இன்னைக்கு ஒரு உத்தம வில்லன் படம் ரிலீஸ் ஆகணும்னா எவ்வளோ கஷ்டம்னு சொல்ல மாதிரி இந்த சிலம்பரசனோட படம், இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நேத்தி அத்தனை கோடிக்கு பிரச்சனை வந்தோன்னே அதையும் என் தலைமையில எல்லாம் அல்ல இறைவன் என்னை காப்பாற்றுவான், இன்ஷா அல்லாஹ் இந்த படம் ரிலீஸ் பண்ணிடும் முடியும். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸோட அருளால, ஆஞ்சநேயரோட அருளால, ஆஞ்சநேயருடைய வாளு தான் இது. வாளுன்னு டைட்டில் வச்சாலே அது நீளும்னு சொன்னேன், அதே மாதிரி நீண்டுது. வாளு என்றால் நீளும், அதே அது ஆஞ்சநேயர் வாளு மாதிரி நீண்டுகிட்டே இருக்கும், நீளும் ஆனால் போர் மூளும், ஆனால் ஒரு நாள் அது அரசாளும் என்று நான் சொன்னது மாதிரி இந்த படம் எனக்கு வெற்றி அடையினா எல்லாம் உள்ள இறைவனர்களால் இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கான படம் அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த எதிர்பார்ப்பு ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்த ஊடகத்துறை உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இதுக்கு மேலே இந்த படத்தில் உள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நான் என்னால் விளக்க முடியாது. நான் அடுத்தவங்க மேலே எந்த குறையும் நான் சொல்ல விரும்பல. ஆனால் யார் உதவிக்கு வரலங்கிறத விட யாருக்கு உதவிக்கு அதாவது ஒரு தார்மீக சப்போர்ட்டுக்காவது, ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க அப்படின்னா, அப்புறமா புலிப்பட ஃபங்க்ஷனில் நான் என்னை வர வேண்டும் என்று அழைத்த காரணத்தால் நான் போய் பேசினேன். ஒரு நன்றி, ஒரு தமிழன் என்று சொன்னால் அவனுக்கு நன்றி இருக்கணும். முதல்ல மனிதன் என்று சொன்னால் நன்றி இருக்கணும். அதில் மனிதன் தான் மெயின். நான் இன்னைக்கு வெறும் தமிழன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் மொழிக்கல, அடுத்தது இந்தியன், அதுக்கு அடுத்து பார்த்தா நான் மனிதன். உலக லெவத்தில் மனிதனுக்கு மனித நேயம் வேணும். நமக்கு ஒருத்தர் உதவிக்கரம் நீட்டுனாக்கா அவங்களுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கணும். நான் நன்றி கடன் உள்ளவனாக அன்றைக்கு பேசுனது கூட சில பேர் கொச்சப்படுத்துறாங்க. சில பேர், நான் எல்லாரையும் சொல்ல, ஆனால் ஒன்று மட்டும் சொல்றேன், நான் புலியை பத்தி பேசுறேன்னு சொன்னா, நான் ஒரு ஜோதிட ஆராய்ச்சியில் கூட புலிப்பாணி சித்தனுடைய சிஷ்யன், எனக்கு புலிப்பாணியை பிடிக்கும். சிவன் என்று சொன்னால் சிவன், அது அந்த சிவன் யார் உங்களுக்கே தெரியும். பிறையுடையோன் மறையுடையோன், பிறையுடையோன் நான் மறையுடையோன், நான் வரையறை உடையோன் அந்த சிவன். அவன் எவன் அந்த சிவன்? அவன் புலித்தோலை அணிந்தவன் அந்த சிவன். அந்த புலி டி ராஜேந்தர் தமிழ்நாட்டிலேயே ஒரு கவுன்சிலர் பதவி கூட ராஜினாமா பண்ண தயங்கக்கூடிய இந்த நாட்டில் ஈழத்தமிழுடைய பிரச்சனைக்காக மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ண நான் ஈழத்தமிழர்கள் மீது ஒரு ஈர உணர்வு, என்னுடைய நெஞ்சத்தின் ஆழத்தில் ஈழத்தமிழர்களுடைய ஆதரவு உடையவன். எனக்கு பொதுவாகவே புலி என்றால் பிடிக்கும். நான் சோழ வம்சத்தில் வந்தவன், தஞ்சை மாவட்டத்திலிருந்து வந்தவன். சோழனது கொடி புலிக்கொடி, அந்த புலி எல்லாத்துக்கும் மேல அந்த சோழனுடைய கொடி புலிக்கொடின்னு சொல்ற மாதிரி என்ன, சிவனுடைய புலித்தோலை அணிந்த சிவன் அது புலி. புலிக்கு பிறந்தது பூனையாகுமான்னு ஐஎம்ஏ லிட்டில் ஸ்டார் ஆவே நான் சூப்பர் ஸ்டார் பாட்டில் சிலம்பரசன் பாடுவான், சம்சார சங்கீத படத்தில்.
ஆக புலி என்றால் டி ராஜேந்தருக்கு இஷ்டம் என்று உங்களுக்கு தெரியும். அது எந்த புலி என்று நீங்க மனதில் வைத்துக் கொண்டாலும் அதை பத்தி நான் வருத்தப்படலை. ஆனால் அதனால தான் புலி நாட்டில் இருக்கலாம் 1000 புலி, ஆனா இந்த புலி என்று ஆரம்பிச்சு அன்னைக்கு விஜயை பத்தி அதுவும் அது இன்னொன்று தமிழ்நாட்டில் இன்னைக்கு புலின்னு ஒரு படத்தின் தலைப்பு வச்ச பி.டி. செல்லக்குமாருடைய அந்த உணர்வை மதிக்கிறேன். அவரு என்னோடு உடன் நின்று போராடக்கூடிய அந்த குணத்தை மதிக்கிறேன். அந்த செல்லக்குமார் வர்றாருன்னா யாரோட தூதனா? ஒரு ஆஞ்சநேயர் போனார்னா ராமனோட தூதனா வந்தாரு. ஒரு வீரபாகு வந்தாருன்னா முருகனோட தூதனா வந்தாரு. இன்னைக்கு பி.டி. செல்லக்குமாரும் இன்றைக்கு காஸ்மா சிவகுமாரும் நிச்சயமாக இளைய தளபதியுடைய அந்த மாரல் சப்போர்ட்னா அவருடைய தூதுவராகத்தான் அவர்கள் வந்து என்னோடு நின்று அத்தனை போராட்டத்தோடு என் கூட என்ன இந்த நிமிஷம் வரைக்கும் போராடுறாங்கன்னா என்ன சப்போர்ட் பண்ணாருன்னு கேட்டீங்க. எல்லாத்தையும் பச்சையா மனம் திறந்து சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் வந்து ஆண்டவன் இதால ஆதரவால ஆண்டவனோட அருளால உங்களுடைய ஆதரவுல நானும் என் மகனும் சரி அத்தனை கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். சொத்துலாம் இருக்கு. உலகத்துல பணம் மட்டுமே முக்கியம் கிடையாது. பணம் மட்டுமே வாழ்க்கையில் எதுவுமே சாய்ச்சிடாது. பணம்பொருள் செய்யாத இந்த உலகத்துல பரம்பொருள் மட்டும்தான் செய்ய முடியும். என்னுடைய நல்ல மனசுக்கு மட்டும்தான் விஜய் சார் அவர்கள். இன்னொன்னு நான் கேட்கிறேன், இதே பிரச்சனை நான் சொன்னப்ப தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இருக்காங்களா சார் சினிமா உலகத்துல? எவ்வளவு பேர் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்களே. என்ன ஆச்சு அவங்களுக்குலாம்? நான் அவங்களாம் ஏன் வரல நான் கேட்கலன்னு அப்படின்னு நான் இது பண்ணல. என்னோட யாரும் எனக்கு உதவி பண்ணணும்னா இதுக்கு தார்மீகமா அண்ணனுக்கு என்ன பிரச்சனை, ஒரு அண்ணனா என்ன நினைச்சு வந்து ஒரு நிக்கிறதுக்கே ஒரு சொல்றதுக்கே கூட இந்த நாட்டில் போய் கிட்ட நிட்டா நமக்கு என்ன வந்துருமோ அப்படின்னு. இன்னொன்னு ஒரு சக நடிகனுக்கு வேற ஒரு நடிகனுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா இதான் சந்தர்ப்பம், ஒரு நடிகன் கதை தீர்ந்தது மூடிட்டு இதோட சகாப்தம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உலகத்துல ஒரு வித்தியாசமா அது டி ராஜேந்தர் கூட காரணமா இருக்கலாம். என் மேல அவருக்கு இருக்கக்கூடிய அபிமானமா இருக்கலாம். அவர் என்னோட ரசிகன் சொல்றாரு, சிவன் இந்த சிவன் வந்து அவருக்கு அடியார் இருந்தார், நான் அடியாருக்கு அடியன்னு சொல்லும் போது நான் வந்து விஜயோட உண்மையான ரசிகன். நேரம் வரும்போது நீங்க இதை பத்தி சொல்லுவேன்னு சொன்னீங்க. நேரம் வரும்போது நான் சொல்லுவேன் கண்டிப்பா அப்படின்னு சொன்னீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் சம்பந்தம் இல்லாத கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதை விட ஒன்னே ஒன்று சொல்றேன். அது ஏதோ ரசிகர்கள் ஆர்வத்தில் ஏதாவது ட்விட்டர்ல போடுறதுன்னா ஒன்னே ஒன்று சார், படம் 14 வரணும்னு சொன்னாக்கா எல்லா சிக்கலும் தீர்த்து தான் நான் டேட்டு போட முடியும். நான் வந்து டேட்டு போடுறதுல கொஞ்சம் தாமதம் எங்க சைடில் ஒரு இது. அதனால தேட்டருக்காரங்க அவ்வளவு தமிழ்நாடு முழுவதும் இந்த படத்தை காத்திருந்து நிறைய தேட்டருக்காரங்க போட்டாங்க. மெட்ராஸ் சிட்டியில வேற சில டிஸ்ட்ரிபியூட்டர் தொடர்ந்து படங்கள் கொடுக்கும்ல, அவங்களுக்குன்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதை அதுதான் உண்மை. ஆனால் நானும் தொடர்ந்து நிறைய படங்கள் ஒரே வருஷத்தில் கொடுத்தா எனக்கு நான் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி படம் ரிலீஸ் பண்ணேன். அதனால கொஞ்சம் அதுவும் இந்த படத்தில் கொஞ்சம் சிக்கல் கரெக்டாக தேதி போட்டு இது பண்ணியிருந்தா எனக்கும் அது எல்லா பெரிய தேட்டர்லையும் நான் கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருந்தேன். ஆனால் படம் ரிலீஸ் ஆகுறது கொஞ்சம் தள்ளி போன காரணத்தால் திரையரங்கத்தில் கொஞ்சம் சின்ன மெட்ராஸ் மாதிரி ஒரு சின்ன சில சிட்டிலையும் வேற சில இடத்துலையும் பிரச்சனையை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் வாழு படத்துக்கு திரையரங்குகள் காத்திருந்து போட்டிருக்காங்க. இதுதான் உண்மை. இப்போ நான் கிளீனாக உங்களுக்கு சொன்னேன். அதாவது இதை இப்படி அதாவது இவர் ஒரு வேலிட் கொஸ்டின் விஜய் அவர்கிட்ட சொன்னேன், மாரல் சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு நான் சொல்லும்போது சில பேர்லாம் உடனே சில இந்த படத்துக்கு வந்து விஜய் சார் வந்து இதா கொடுத்தாரா அதா கொடுத்தாரா இப்படி கற்பனை வச்சுட்டு ஊதி விட்டு எல்லாம் பண்றதுனால தான் சொன்னேன். அந்த மாரல் சப்போர்ட் என்பது என்ன? நீங்க என்ன சில பேர் என்ன விஜய் சார் இதுக்கு பணம் கொடுத்தாராமே அப்படின்னா, உண்மையில அப்படி டி ராஜேந்தர் யார்ட்டையும் போய் இனாம்லாம் வாங்கல. அங்க நீங்க இனாம் என்பதை விட அந்த டி ராஜேந்தரை அவர் என் மீது காட்டி அந்த அன்பு இருக்குல்ல, ஒரே இனம், அந்த இனத்தை மட்டும்தான் அங்க நீங்க பார்க்கணும். ஓரினம் என்பது சினிமா என்ற இனம். சினிமா என்பது ஒரு இனம், சினிமாக்காரன் என்பது ஒரே ஒரு இனம் தானே. அதையும் மீறி இனமா பாரு, இனம் எல்லாத்தையும் மேல அவருடைய இதயம், அதுதான் இங்க பெருசு. இன்னொன்னு இப்ப நான் சொன்னேன், இப்ப இன்னைக்கு வந்து அவருடைய மூலமா இன்னைக்கு இளைய தளபதி விஜய் வந்து டிஆர் உடைய இந்த படம் என்ன அண்ணனுக்கு என்ன பிரச்சனை போய் செல்லகுமார் பாருங்க, என்ன ப்ராப்ளம்
அவருக்கு பக்கபலமா நின்ன. இன்னைக்கு செல்லகுமார் என்னுடைய பக்கபலமா இருக்கிறான்னு சொன்னா, இந்த படத்துக்கு ஏரியா, இந்த ஏரியால இவ்வளவு ரூபா வேணும், இன்னைக்கு நாங்க பணம் புரட்டுறோம்னு சொன்னாக்கா கடன் பட்டு தான் புரட்டுறோம். அந்த கடன் பட்டு புரட்டுறதுக்கு கூட பக்கபலமா ஒரு செல்லகுமார் நிக்கினா யாரோட ஆளு? பிடி செல்லகுமார் யாரோடையது? அதான் கிளீனா சொன்னேன். காஸ்மோஸ் சிவகுமார் யாரு? புலி படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டர், விஜயோட கத்தி படத்தின் டிஸ்ட்ரிபியூட்டர் கோயம்புத்தூர்ல. அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இந்த படத்துக்கு வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற கூடிய அளவுக்கு இன்னைக்கு செல்லகுமார் நிக்கிறாருன்னா இந்த பின்னணியை உருவாக்கியது யார்? விஜய். இதை விட என்னால் ஓப்பனா சொல்ல முடியாது. ட்விட்டர்ல இல்ல இல்ல ட்விட்டர்ல இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தா நீங்க எதுல என்ன, அதாவது விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பன் கேட்டக்கல இல்ல இல்ல இருக்க. மலேசியாவில் 10 நாள் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அவங்க வந்து ஒரு ஜட்ஜி டி ராஜேந்திரன் ஒரு நிகழ்ச்சி அமுல் சூப்பர் குடும்பத்தில் பற்றி கூட விஜயை பற்றி இளைய தளபதி விஜயோட டான்ஸை பற்றி பேசக்குள்ள என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நான் போனப்ப விஜய் சார் வந்து அவ்வளோ தூரம் என்னை ரிசீவ் பண்ணி உட்கார வச்சுட்டு என் பையன்ட்டு ஒரு தடவை பேசுங்க, அமுல் சூப்பர் குடும்பத்தில் உங்கள் ஷோ பார்த்துட்டு என் பையன் உங்களோட ரசிகன் ஃபோன் பண்ணி பேச வைக்கிறாரு விஜய் சார். ஆக மொத்தம் அப்போ வந்து அந்த ஒரு அமுல் சூப்பர் குடும்பத்தோட நிகழ்ச்சிக்கே ஒரு இம்பாக்ட். மலேசியாவில் நிகழ்ச்சியில் அம்மாவே சோபா அம்மாவே ஒரு ஜட்ஜா உட்காந்துருக்காங்க, டி ராஜேந்தர் ஜட்ஜா உட்காக்குள்ள விஜயை பற்றி அவ்வளவு நல்லா டி ராஜேந்தர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல 10 நாளா இன்னும் சொல்ல போனா பல விஷயங்கள் ஆன்மீக ரீதியாக அவங்கள்ட்ட பேசுறேன். 10 நாள் அவங்களோட வேற விஷயங்கள்லாம் நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? 10 நாள் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்றேன். ஜோதிட ரீதியாக கூட சில கருத்துக்கள் நான் ஜோதிட ஆராய்ச்சியர் என்ற முறையில் சில ஜோதிடமான கருத்துக்கள்லாம் கூட சொல்றேன். அவங்க குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு நட்பு ஏற்படக்குள்ள அப்பயே புலிப்படத்துக்கு வர வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டிருக்கலாம். இப்ப மட்டும் ஏன் கூப்பிடுறான்னு அதுக்கு ஒரு கதை திரைக்கதை வசனத்தை எழுதக்கூடாது சார். அதை நான் முன்னையே சொன்னதுனால தான் நான் வந்து அமுல் சூப்பர் குடும்ப நிகழ்ச்சி வேணா போட்டு கட்டுறேன். எத்தனை நிகழ்ச்சியில் விஜயை பத்தி நான் நல்ல ஒப்பீனியன் சொல்லியிருக்கிறேன். படமே 14ஆம் தேதி ரிலீஸ்ன்னு நான் டிசைட் பண்ணதே நேற்று டிசைட் பண்ணி இன்னைக்கு காலையில் தந்தி தினகரன் ஹிந்துவில் விளம்பரம் கொடுக்கறதுக்கு போராடி இன்னைக்கு காலையில் விளம்பரம் கொடுத்துருக்கேன். அவர் ப்ரொமோஷனில் கலந்து முதல்ல நான் இன்னொன்று சார், படத்தின் ரிலீஸை நான் தீர்மானிக்கணும். நான் டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் படத்தோட நடிகர். இன்னைக்கு இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே பணத்தை புரட்டி டி ராஜேந்தர் அத்தனை திரையரங்கர் ஷார்ட் நோட்டீஸில் நேற்று வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தேட்டர் கேட்ட இவ்வளோ கோடி திரட்டி ரிலீஸ் பண்ண நினைச்சேன். இப்போ இன்னைக்கு இன்னும் அதிகம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுற பெரிய பொறுப்பை நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன். அதனால இனிமேலுக்கு நானே என்ன டிசைட் பண்ணியிருக்கேன், இன்னுமே நிறைய படங்களை தமிழ் திரையுலகத்தில் வெளியிடுறதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா சிம்பு சினியாட்ஸ் களம் இறங்கும். நீங்கள் எங்கள் படத்துக்கு வந்து இப்போ வந்து செல்லகுமார் நான் கேட்ட செல்லகுமார்கிட்ட புலி படம் ஏதாவது ஏரியா ரிலீஸ் பண்ணுமா, சேலம் சிம்பு சினியாட்ஸ் ரிலீஸ் பண்ண தயார், திருநெல்வேலி புலிக்கு சிம்பு சினியாட்ஸ் ரிலீஸ் பண்ண தயார். ஏன்னா எனக்கு பக்கபலமா அவங்க ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்தா அவங்களுக்கு நான் மாரல் சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் வேற சரி ஏரியா புலி ரிலீஸ் பண்ணுமா, அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. அதையும் மீறி எதுக்கு சொன்னா இன்னும் ஃபியூச்சர்ல கூட எங்களுக்கும் விஜய் குடும்பத்துக்கும் இடையில நல்ல நட்பு பாலம் ஏற்பட்டிருக்குது. அதை பயன்படுத்தி வேற இன்னும் திரையுலகத்தில் கூட எல்லாரும் அது மட்டும் இல்லை உடனே இந்த நட்புக்காக மட்டும்தான் படம் வெளியிட்டோன்னு நினைச்சிடாதீங்க. வேற படங்களை கூட வெளியிடுறதுக்கு ரீசன் ஏற்பட்டா நான் இது பண்ணேன். அதுக்கு கூட இது பண்ணுறதுக்குண்ணா எல்லாத்துக்கும் மேலே இந்த இதில் சென்னை செங்கல்பட்டு திரைப்பட விநியோக சங்கத்தின் தலைவர் நம்முடைய அருள்பதி சார்லேருந்து ஆரம்பித்து டிஸ்ட்ரிபியூட்டர் லத்தீஃபு, அப்புறமா என்னோட இது பண்ண ராமவாசு, இந்த எல்லாத்தையும் இன்னொன்று இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக என் குடும்பமே, நான் என் மனைவி சிலம்பரசனுடைய தங்கச்சி ஹைதராபாத்லேருந்து புறப்பட்டு வந்ததுன்னா அது மட்டும் இல்லை, என்னோட கூட பிறந்த தம்பிங்க, என்னோட தம்பிலாம் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என் தம்பி, இப்படி எல்லாரும் போராடும் போது என் தம்பிலாம் பண்ணா உடன் பிறப்பு என்னோட சொந்த ரத்தம். ஆனா நான் ஒரு தமிழ் ரத்தம். அண்ணா டி ராஜேந்தர் அவருக்கு என்ன பிரச்சனை போய் நில்லுன்னு ஒரு தம்பியா வந்த விஜய், இன்னொரு தம்பியா நின்ன அந்த செல்லகுமார், அந்த காஸ்மோஸ் சிவகுமார் மற்றும் எங்களுக்கு ஆதரவு கரம் தீட்டிய அத்தனை விநியோகத்துறை தம்பிகளுக்கும்
என்னுடைய திரையரங்கு உரிமையாளர்களாக இருந்து என்னோட படங்கள் எங்களோட படத்தை போடுறதா காத்திருந்த அத்தனை திரையரங்கு உரிமையாளருக்கும் எல்லாத்துக்கும் மேலே எப்படியா கஷ்டப்பட்டு படத்தை கொண்டாந்துருன்னு எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ண எங்களுடைய, நானும் ஒரு பத்திரிகையாளன் தான், என்னுடைய ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள், பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்கள், தொலைக்காட்சி துறையை சார்ந்த நண்பர்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி.